பில்லியனர்ஸ் பங்கர். இந்த சீரீஸ் எப்படி இருக்குது? இந்த சீரீஸோட கதை என்ன அப்படின்னா, பூமி ஒரு பேரழிவை இல்லை ஒரு 3ஆம் உலக போரை சந்திச்சுது அப்படின்னா பணக்காரங்க நீங்களாம் என்ன பண்ணுவீங்க, எங்கே போவீங்க? அப்படி நீங்கள் எல்லோரும் சேஃபாக இருக்கணும் அப்படின்னா ஒரு பங்கர்ஸை வாங்கிருங்க அப்படின்னு அவங்களோட மனசை மாற்றி அட்வான்ஸ்டாக அந்த பங்கர்ஸை வாங்க வச்சிடுறாங்க. இப்போ அதே மாதிரியான ஒரு ஆபத்தான ஒரு சிச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு. அப்படி அந்த பணக்காரங்க எல்லாரையும் வர வைக்கிறாங்க. நீங்கள் எல்லாருமே பங்கர்ஸ்குள்ளே போய் சேஃபாக இருங்க அப்படின்னு. அப்படி அந்த பணக்காரங்க கொடுத்த காசை வச்சு பூமிக்கு அடியில், அதாவது அண்டர் கிரவுண்டுக்குள்ளே ஒரு மினி சிட்டியை கட்டியிருக்காங்க, ஒரு சின்ன சிட்டியை கட்டியிருக்காங்க. அதாவது இந்த பணக்காரங்க எல்லாருக்குமே ஒரு லக்ஸரியான ஒரு லைஃப் கிடைக்கணும் அந்த சிட்டியில் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த லக்ஸரியான லைஃப்பை ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவங்களால் வாழ முடியாமல் போகுது. அதுக்கான ரீசன் அப்படின்னா, இவங்க எல்லாரும் பூமிக்கு அடியில் இருக்காங்க. பூமிக்கு மேலே இந்த நியூக்ளியர் வெப்பன் எக்ஸ்ப்ளோஷன் இதெல்லாம் நடக்க வச்சு அதோட வெப்பம் தாக்கம் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. நம்ம எல்லாரும் இதுக்கப்புறம் மேலே போகவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதெல்லாம் உண்மையா? இதில் அந்த அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த பங்கர்ஸில் இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயங்களாக என்ன அப்படிங்கிற இது எல்லாத்தையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு வெப் சீரிஸ் தான் இந்த பில்லியனர்ஸ் பங்கர்ஸ். இந்த வெப் சீரிஸில் எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா, ஹீரோவை இன்ட்ரோ பண்ண விதம் தான். அதாவது அவரோட 19 வருஷ வாழ்க்கையை வெறும் 10 நிமிஷத்தில் சொல்லியிருப்பாங்க. அவரோட லவ் லைஃபாக இருக்கட்டும், அவர் ஜெயிலுக்கு போனதாக இருக்கட்டும், எதனால் அவர் 3 வருஷமாக ஜெயிலில் இருந்தார், அந்த ஜெயிலில் அவர் என்னெல்லாம் பண்ணார், எந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிற இது எல்லாமே அடுத்தடுத்த எபிசோடில் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காகவே அது எல்லாத்தையுமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2வது எபிசோடில் தான் இந்த சீரீஸோட கதையை ஆரம்பிக்குது. அப்படி இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு எபிசோட்லேயும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வச்சு ரொம்ப நல்லாவே கொண்டு போயிருப்பாங்க. இதில் எத்தனை பேர் உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க, இதில் எத்தனை பேரை ஏமாற்றலாம் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இந்த சீரீஸில் நடித்த எல்லாருமே ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. டெக்னிக்கலாகவே இந்த சீரீஸ் ரொம்ப சவுண்டாக தான் இருக்குது. மொத்தத்தில் இந்த சீரீஸை கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணலாம்.